வெல்கம் டு டெட்பெட்ஸ். இரு பெருங்கடல்களான அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் கனெக்ட் ஆகுதுன்னு தெரியாத காலம் இருந்தது. 1520ல போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் ஃபெர்டினண்ட் மேகலன் சவுத் அமெரிக்காவின் கீழே உள்ள ஒரு நேரோ ட்விஸ்டி நேச்சுரல் பேசேஜ் கண்டுபிடிச்சார். இதுதான் இன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேகலன். இதுவே அட்லாண்டிக் டு பசிபிக்கு முதல் பேசேஜ். 1578ல சர் பிரான்சிஸ் டிரேக் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேகலான் வழியா பயணம் செய்யும் போது புயலால் தாக்கப்பட்டு டெயரா டெல் ஃபேகோ தீவின் தெற்கே தள்ளப்பட்டார். அங்கே அவர் கண்டது அகண்ட திறந்த சமுத்திரத்தை. இரண்டு கடலும் கீழே சந்திக்கிறது என்று பதிவு செய்தார். ஆனா அவர் அந்த பேசேஜ முழுவதுமாக கடக்கவில்லை. 1616 தான் பெரிய டர்னிங் பாயிண்ட். டச் நேவிகேட்டர்ஸ் வில்லியம் ஸ்கவுட்டன் மற்றும் ஜேக்கப் லே மேரி கேப் ஹார்னை சுற்றி ட்ரேக் பேசேஜை கடந்து முதன்முறையாக அந்த முழு வழியையும் கிராஸ் பண்ணினார்கள். பின்னர் சர் பிரான்சிஸ் டிரேக்கின் நினைவாக அந்த ஓஷன் கேப்புக்கு டிரேக் பேசேஜ் என்று பெயர் வந்தது. ஸ்பானிஷ் உலகம் இன்னும் இதை மாடா ஹோசஸ் என்று அழைக்கிறது. ஏனெனில் 1525இல் பிரான்சிஸ்கோ டே ஹோசஸ் தெற்கு மகா சமுத்திரத்தை முதலில் பார்த்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேகலான் டெயரா டெல் ஃபேகோ தீவிற்கும் சவுத் அமெரிக்கா கண்டத்திற்கும் நடுவில் இருக்கும் குறுகிய நெளிந்து செல்லும் நீர்வழிப்பாதை. கேப் ஹார்ன் என்பது சவுத் அமெரிக்கா கண்டத்தின் தென்கோடியில் உள்ள ஹார்னோஸ் தீவில் உள்ள ஒரு இடம். இது டிரேக் பேசேஜ்கான நுழைவு வாயிலாகும். டிரேக் பேசேஜ் என்பது கேப் ஹார்ன் மற்றும் அண்டார்டிகாவின் சவுத் ஷெட்லாந்து தீவிற்கும் இடையே பரந்து விரிந்த கடல் பகுதி. இங்கதான் ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s, ஸ்கிரீமிங் 60s என்று அழைக்கப்படும் அதிவேக காற்று மண்டலங்கள் வீசுகின்றன. இந்த மூன்றும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் இயற்கை நீர்வழி பாதைகள். 1616க்கு பிறகு கேப் ஹார்ன், டிரேக் பேசேஜ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேகலான் இந்த மூன்றும் உலக வரலாற்றில் அதிக ஆபத்தான ஆனா மிக முக்கியமான சீரூட் ஆனது. பனமா கேனால் வருவதற்கு முன்னால் யூரோப் டு பசிபிக், சிலி, பெரு, கலிபோர்னியா ரூட்ஸ், அட்லாண்டிக் டு பசிபிக் ரூட்ஸ் எல்லாம் செல்ல இந்த மூன்றில் ஒன்றைத்தான் பயன்படுத்தியது. சிறிய கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேகலன் வழியாக சென்றன. பெரிய கப்பல்கள் கார்கோ ஷிப்ஸ் போன்றவை கேப் ஹார்ன் மற்றும் டிரேக் பேசேஜ் வழியாக சென்றன. பனாமா கேனால் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேகலன் பேசேஜ் சிலி நாட்டில் மோஸ்ட்லி லோக்கல் சிலியன் டிராபிக் யூஸ் பண்ணும் பாதையானது. கேப் ஹார்ன் டிரேக் பேசேஜில் கேனல் ஃபீஸ் கொடுக்க விருப்பம் இல்லாதவர்கள் கேனல் வழியாக செல்ல முடியாத பெரிய கப்பல்கள் மற்றும் ரேசிங் யார்ட்ஸ் இவ்வழி செல்கின்றன. டிரேக் பேசேஜ் இப்போது மெயின் ரூட் டு அண்டார்டிகா.